அன்பு தமிழ் மக்களே, வணக்கம். சமீபத்தில் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பெயர் சர்வசக்தி, அப்படிதானே? இந்திய இராணுவத்துக்கு பெரும் தலைவலியாக இருந்த இஸ்லாமிய தீவிரவாத கும்பலை ஒடுக்குவதற்காக இந்திய இராணுவத்தால் தொடங்கப்பட்ட ஸ்பெஷல் டிரைவுக்கு பெயர்தான் ஆபரேஷன் சர்வசக்தி என்பதாகும். காஷ்மீரின் ஒரு பகுதியான ராஜௌரி, பூஞ்ச் போன்ற சென்சிட்டிவ் ஏரியாக்களில் அது இயங்கி வருகிறது. இந்திய அரசாங்கத்தின் பெரும் முயற்சியால் இப்போதான் வெளிநாட்டு பயணிகளும் உள்நாட்டு பயணிகளும் காஷ்மீருக்கு வந்து காஷ்மீர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகிறார்கள். வாழ்வாதாரத்தை உயர்த்த ஆரம்பித்துள்ளார்கள். காஷ்மீர் ஆப்பிள்கள் நேரடியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாகின்றன. இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போது ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்று சட்டபூர்வமாக ஆன பிறகு அதை மேம்படுத்த முயற்சிக்கும் மோடியின் முயற்சிகளை முறியடிக்க முயற்சிக்கிறது பாகிஸ்தான் அனுப்பிய ஏவல் நாய்கள். சினார் கார்பஸ் ஸ்ரீநகர் பகுதியிலும் வைடு நைட் கார்ப்ஸ் நகரோட்டா பகுதியிலும் தனது இன்டென்சிவ் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் வெற்றியும் பெற்று வருகிறது. 2003ஆம் ஆண்டு சர்ப்ப வினாஷ் என்று ஒரு ஆபரேஷன் தொடங்கப்பட்டு அதில் ஒரு 100 தீவிரவாதிகளையாவது நாம் கொண்டிருப்போம். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்கள் அல்லாவிடம் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மோட்சத்துக்கு போகணும்னா எல்லையை தாண்டி அவனுங்க நேராக இந்தியாவுக்குள்ள வந்துடுறானுங்க. பாகிஸ்தானில் வெறும் நரகம் மட்டும்தானே இருக்கு. அதான் அப்படி. டெரரிசம் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், NIA, NSG, UN கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, ஃபாக்ஸ் அட்டாக், பயோ டெரரிசம் என்று எத்தனையோ தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலும் இந்த விஷ காளான்களும் உள்நாட்டு தேச விரோத கட்சிகளின் ஆதரவுடன் மறுபடியும் முளைத்து கொண்டுதானே இருக்கின்றன. பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் எந்த வளரும் நாடும் அதை ஏற்றுக்கொள்ளாது. கம்யூனிசம் போல தோல்வியடைந்த சமாச்சாரம் தான் இந்த இஸ்லாமிய தீவிரவாதம். அதை இஸ்லாமிய நாடுகள் தான் வக்ஃபோர்டு சொத்து போல கட்டி காத்து கொண்டு ஆதரிக்கின்றன. வக்ஃப் போர்டின் விஷப்பல்லையே புடுங்கிவிட்ட பிறகு விஷக்கடி கொஞ்சம் இனி நம் நாட்டில் குறையும். தீவிரவாதத்தால் அப்பாவி மக்களை கொன்று மகிழ்வது இவர்களுக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு. அதில் இஸ்லாமியர்களும் சாகிறார்கள் என்பது இவர்களுடைய கேட்டராக்ட் கண்களுக்கு தெரியாது. அப்பாவி மக்களை கொல்லுவதற்காக ஆராய்ச்சி பண்ணி புது டெக்னிக்குகளை கண்டுபிடிக்கிறார்கள். டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு, குக்கர் வெடிகுண்டு, கேஸ் சிலிண்டர் வெடிகுண்டு நிரப்பிய ஜீப் லாரிகளை கொண்டு மோத வைப்பது, டனல் தோண்டி ஏவுகணைகளை செய்வது, அப்பாவிகளை கடத்தி கொண்டு போய் சித்திரவதை செய்து கொள்வது என்று தொழில்துறையில் அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு 10 பேரையாவது இவர்கள் கொல்லவில்லை என்றால் அல்லாஹ் கோவிச்சு பார. இன்சோமினியா என்ற கொடிய வியாதியை இவர்களுக்கு கொடுத்து விடுவார் அல்லாஹ். திங்கிற மிருக கொழுப்பு இவர்கள் இதயத்தில் வந்து நிறைய சேர்ந்து விடுகிறது. அவர்கள் உயிர் பொட்டுன்னு போவதற்கு பட்டுன்னு பலரை சாகடித்தால் சட்டுன்னு தற்காலில் சொர்க்கத்துக்கு வந்தே சொர்க்கம் ட்ரெயினில் டிக்கெட் புக் ஆகிவிடும் பாருங்க. அதனால தான் இவ்வளவு முயற்சி அவர்களுக்கு. மடரசாக்களில் சித்திரவதை செய்து கொல்லுவது எப்படி, கொடூரமாக கொல்லுவது எப்படி, மத வெறுப்பு அரசியல் செய்வது எப்படி என்று ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு இணையாக இந்திய இராணுவம் சர்வசக்தி ஆபரேஷனை தொடங்கி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை அளிக்க வேண்டிய கட்டாய கடமை வேறு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு சமாதி வேற கிட்ட உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது. பாவம், பாகிஸ்தானில் செங்கல் தட்டுப்பாடாம். இத்தனைக்கும் அங்கே செங்கல் திருடர்கள் கூட இல்லை. பூரா பேர் இங்கே தான் இருக்கானுங்க. ஐநா சமீபத்தில் கூட்டிய உலக நாடுகள் கவுன்சிலில் இந்தியா பேசும்போது டெரரிசத்தை ஒழிப்பதற்காக நோ மணி ஃபார் டெரர் என்ற திட்டத்தை அமல்படுத்தியதை அறிவித்தது. அதன் மூலம் வெளிநாட்டு தீய சக்திகளின் பண வரவை நாங்கள் தடுத்து விட்டோம். அதற்கு இந்திய எதிர்க்கட்சிகள் மதச்சாயம் பூசினார்கள். பூசினால் பூசிவிட்டு போகட்டும், ஏனென்றால் அவர்களுக்கு வரும் பணமும் அதில் நின்று போனது. சீனாவில் இருந்து ராஜீவ்காந்தி ட்ரஸ்டுக்கு வந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது அரசாங்கத்தால் உறைந்து போனது. பாவம், எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு கூட கையேந்த வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதானி அம்பானியை அவர்கள் கடுமையாக தாக்கி எதிர்த்ததால் அவர்களிடம் கூட போய் உதவி கேட்க முடியவில்லை. எனவே எதிர்ப்பு கோஷம் பலமாக கேட்கிறது. கம்யூனிஸ்டுகள் பாடு
ரொம்ப திண்டாட்டம், படுகேவலமாக ஆகிவிட்டது. திராவிட கட்சிகளிடம் கட்சியை 25 கோடிக்கு விற்க வேண்டிய பரிதாப நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். உயிர் பிழைக்க இண்டி கூட்டணியில் போய் சேர்ந்தார்கள். திராவிடம் நீதித்துறைக்கு போட்டது போல் அவர்களுக்கும் பிச்சை போட்டது. தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைக்கு மல்டி டொமைன் ஆபரேஷன்களை இந்தியா நடத்துகிறது. இந்தியா மனித உயிர் இழப்பை தவிர்க்க ட்ரோன்கள் பேருதவியாக உள்ளன. இப்போது இதற்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு ட்ரோன்கள் உபயோகிக்கப்படுகின்றன. டிஜிட்டல் டெக்னாலஜியில் முதல் நாடாக இருக்கும் இந்தியா கூடிய சீக்கிரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியிலும் முதல் இடத்தை பிடிக்கப் போகிறது. நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ் ராஜ பரம்பரை கூட கிரீடத்தை கலத்தி வைத்து கொண்டு தன் தலையை தடவுகிறது. பாம்பாட்டிகளின் ராஜ்யம் என்று கிண்டல் அடித்தவன் எல்லாம் இந்தியாவின் மகுடிக்கு தலையை ஆட்டுகின்றார்கள். குறைந்த விலையில் ட்ரோன்கள் கிடைக்குமானே என்று மண்டையை சொரிந்து கொண்டு கேட்கிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலம் பிரிசிஷன் ஸ்ட்ரைக்கை நம்மால் துல்லியமாக நடத்த முடிவதை பார்த்து தான் இந்த வளராத நாடுகள் தான் வளரவில்லை என்பதை உணர்கின்றன. இதனால் போர்க்களமே இப்போது மாறிவிட்டது. மனிதனும் மெஷினும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியால் இயக்கப்படுகின்றன. இது நமது டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் மட்டுமல்ல, நமது இராணுவ வீரர்களின் காலத்துக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளும் அடாப்டபிலிட்டி திறமையால் இது சாத்தியமானது. நமக்கு அக்னி வீரனுக்கு கதறியவர்களை அக்னி சுட்டுவிட்டது. நமது DRDO மற்றும் IITயின் வழிகாட்டுதல் படி நமது ஆயுதங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இப்போது MUMT என்பது மேன்டு அன்மேன்டு டீமிங் என்பதன் சுருக்கம். வரும் காலங்களில் ரோபோக்களும் ட்ரோன்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளன நமது இராணுவத்தில். இதனால் இராணுவ வீரர்களின் உயிர் சேதம் தடுக்கப்படும். லேண்ட்மைன்களை ரோபோக்கள் இனி கண்டுபிடிக்கும். எதிரிகளை ட்ரோன்கள் தாக்கி அழிக்கும். இவைகளை இந்திய இராணுவம் ஒரு அறைக்குள் இருந்து இயக்கும். சேட்டலைட்டின் எலக்ட்ரானிக்கல் ஐஸ் எதிரிகளின் நடமாட்டத்தை படம் பிடித்து அனுப்பும். ட்ரோன்கள் போய் அவர்களை அழிக்கும். இதெல்லாம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இராணுவ வீரர்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அமினிஷன்களை ரோபோக்கள் எடுத்து வந்து கொடுப்பதால் இராணுவ வீரர்களின் எனர்ஜி வீணாவது தடுக்கப்படுகிறது. இந்த ரோபோக்களில் நீர்மூழ்கி ரோபோக்கள் வேறு உண்டு. அது நீரில் மூழ்கி சென்று உளவு பார்த்து எதிரியை அழிக்கும் திறமைகள் உள்ளது. இந்த இராணுவ ரோபோக்களின் செயல்பாட்டு திறன் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் போல் இந்திய இராணுவமும் தனது செயல்திறனை தம்பட்டம் அடித்து வெளியே சொல்வது இல்லை. எதிரிகள் தாக்கப்பட்டு அழிக்கும் போது தான் அவை தெரிய வரும். பேஜர் வெடிகுண்டு இஸ்ரேலிய திறமையை வெளிப்படுத்தின மாதிரி இதுவும் வெளிப்படும். சர்வசக்தியை செயல்படுத்த ஆத்மா நிர்பார் பாரத்தின் புதிய கண்டுபிடிப்புகளும் திட்டமிடலுமே தான் முக்கிய காரணம். ஆயுத உற்பத்தியில் தன்னிறவை நோக்கி வீறுநடை போட DRDOவும் IITயும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எதிர்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு வார்ஃபீல்டை நோக்கி இந்தியாவும் வெற்றி நடை போடப் போகிறது. உலகமே டெக்னாலஜி சென்டராக மாறிக்கொண்டிருக்கும் போது இந்தியாவும் தன் பங்கிற்கு அதில் சுயமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது. MAMT ஸ்ட்ராட்டஜி இந்தியாவின் மிலிட்டரி ப்ரோவஸ்னஸையும் போர்க்களத்தில் இந்தியாவின் சக்தி எப்படி இருக்கும் என்பதையும் இந்த உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது. இந்திய பாம்பாட்டிகளின் டியூனுக்கு ஆட உலக நாடுகளும் இப்போது தயாராகி வருகின்றன. இதற்கெல்லாம் மோடி கையில் இருக்கும் மகுடிதான் காரணம் என்பது உண்மையான இந்தியனுக்கு நான் சொல்லாமலேயே புரியும். இராணுவ வீரனுக்கு மைசூர் பாகுவும் எதிரிகளுக்கு அல்வாவும் கொடுப்பது அவரது வழக்கம். ஓநாய்கள் வலம் வரும் தேசத்தில் ராஜபாளையம் நாயின் கம்பீரம் தனியாகவே தெரியும். எதிரிகள் மட்டுமல்ல, திருடர்களும் மன்னர்களும் தெரித்து ஓடும் காலம் இது. சர்வசக்தியும் வெளிப்படும் போது எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். அதுவே நமது இராணுவத்தின் பலம். இராணுவம் என்பது வெறும் இயந்திரங்கள் மட்டுமல்ல, அறிவும் திறமையும் சக்தியும் திட்டமிடலும் சேர்ந்த ஒன்று. அது அத்தனையும் சேர்ந்துதான் நாம் சர்வசக்தி என்று சொல்கிறோம். வாழ்க பாரதம், வாழ்க சர்வசக்தி. நான் மீண்டும் வந்து சொல்லாததையும் மீண்டும் சொல்லுவேன். ஜெய் ஹிந்த்.